ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரொமோ பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் இன்டர்வியூக்காக சூப்பரா ரெடி ஆயிட்டு வீட்ல இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி அவங்களுடைய ஆஃபீஸ் இன்டர்வியூக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, உள்ள கூப்பிடுறாங்க. உள்ள போனா ஒரு சார் உக்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி தான் உக்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் அந்த இடத்துல ராஜேஸ்வரியே விஜய் பார்த்த உடனே பயங்கர கோவப்படுறாங்க. இவ இன்னத்துக்கு இங்க வந்து உக்காந்துருக்கா? நம்ம வர்றாங்க அப்படின்னா இவளும் வந்துடுறாளே! என்ன பண்றது இப்போ இவள? அப்படின்னு சொல்லிட்டு தான் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ எடுக்கிற சார் பார்த்தீங்கன்னா, "உக்காருப்பா" அப்படின்றாங்க. அவங்க நம்ம விஜய் ராஜேஸ்வரியவே பார்த்துட்ருக்காங்க. ராஜேஸ்வரி சொல்றா, "எப்படி உன்னோட ஃபர்ஸ்ட் ஐடியாவையவே காலி பண்ண பார்த்தியா?" அப்படின்றாங்க. "ஏய் வாய் மூடு ஒழுங்கா" அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் ராஜேஸ்வரிய சொல்றாங்க. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்றாங்க, "ஏய் என்ன ஏன் நீ வாய மூடுன்னு சொல்ற? மொதல்ல உன் கம்பெனியவே உன்னால ஒழுங்கா நடத்த முடியல. உன்கிட்ட தக்க வச்சுக்க முடியல. இதுல வேற ஒரு கம்பெனிக்கு நீ வேலை செஞ்சு எப்படி தக்க வச்சுக்க போற?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ எல்லாம் ஒரு முட்டாள்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி நம்ம விஜய பார்த்து பயங்கரமா கேட்குறாங்க. விஜய் அந்த இடத்துல பயங்கர கோவம் வருது அவருக்கும். சரி என்ன பண்றது? இவ வேற பொம்பளையா போச்சு. எப்படி அடிக்கிறது? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கிருந்து திரும்பி வந்துடுறாங்க. திரும்பி நம்ம மல்லிகிட்டயும், வெண்பா, அதுக்கப்புறம் அன்னபூரணி அம்மா இவங்கலாம் இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க. ரொம்ப சேடா வராரு நம்ம விஜய். அப்புறம் மல்லி கேட்குறாங்க, "ஏங்க என்னாச்சு? இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்களா? என்ன சொன்னாங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல மல்லி நான் தோத்துட்டேன்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "என்னாச்சு? ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் சொல்றாங்க. இல்ல மல்லி நான் போனேன்னா அங்க ராஜேஸ்வரி இருந்தாளா, என்னை இன்சல்ட் பண்ணிட்டா. அதனால நான் எனக்கு இன்டர்வியூ வேணாம், எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் அவள பார்த்த உடனே" அப்படின்னு சொல்றாங்க. "சரி விடுங்க எல்லாம் சரியா போயிடும். வேற ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.